இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன். எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த பெண் ஏதோ ஒரு ரூபாய் கொடுக்குறா, மற்றவங்க எல்லாம் நிறைய காசு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரூபாய் கொடுத்தவங்க வீட்டுக்கு அவர் போறார், குடிசை வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்றார். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான் ஒரு கேள்வி, நான் இவ்வளவு கொடுத்தேன், என் வீட்டுக்கு வரலையே, ஒத்த ரூபா தானே கொடுத்தா, அவ வீட்டுக்கு வந்தீங்கல்ல. அந்த சீர்திருத்தவாதி சொன்னார், நீ உன்னிலிருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாய், அவள் தன்னிடம் இருந்த எல்லா ரூபாயும் சேர்த்து ஒற்றை ரூபாயாக கொடுத்தாள். தானம்ங்கிறது என்னங்க, அள்ளி கொடுக்கறது இல்லைங்க, வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கறதுங்க. வலிக்கணுங்க, கொடுக்கும்போது வலிக்கணும். இது இயேசு கிறிஸ்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணை நின்று கல்லடிச்சு கொல்றதுக்காக ஒரு பெண்ணை சேர்க்கிறாங்க, கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, சுத்தி நிக்கிறாங்க, கல்லடிப்பட்டு அவ சாகணும், ஒழுக்கம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா. மண்ணில் எழுதுறாங்க, மனுஷன் எல்லாரும் அவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே உட்காந்து மண்ணில் எழுதுகிறார், ஹீப்ரூவில் எழுதுகிறார். என்ன எழுதினார் தெரியுமா? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும். ஒருத்தனால அடிக்க முடியலையே கல்லெடுத்து. அழகிகள் கைதுன்னு தானே சொல்றாங்க, அழகன்கள் எங்கே போனார்கள்? அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே. அப்படித்தானே போடுறாங்க. பெண்கள் குறித்து தானே எல்லா வசைகளும். முதலில் பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக, தன்னை முன்னிறுத்தி கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல். நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன்.